எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ராம் கார்த்திகா. இது ஆர்கே ஆரி வேர்ல்டு சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இது வந்து நமக்கு வீப்பட்டி எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? அதாவது ராங் சைடு நல்ல பக்கமும் வச்சு உள்பக்கம் திருப்பிடணும். அதாவது ஒரு தையல் போட்டு அதுக்கடுத்து அமுக்கு தையல் போட்டு அந்த உள்ளே இருக்க கிளாத்தை வெட்டி விட்டுட்டு நான் பண்ணுறேன்னு அதே மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு ஒரு அமுக்கு தையல் போடணும் அது மேலேயே. ஸோ அப்போ வந்து நமக்கு இது வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வரும், சரிங்களா? கெட்ட பக்கத்துக்கு மேலே வச்சு நம்ம நேர் தையல் கொடுத்து அதுக்கடுத்து நல்ல பக்கத்து திருப்பிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வி போடுறோம்ல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த துணியை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு வி மாதிரி நீங்கள் பென்சில்லையோ இந்த மாதிரி மார்க்கரில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வி போடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா பார்ட் 1 வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் பார்த்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு கூட நீங்கள் வி போடலாம். பட் நான் இப்படி போட்டோம்னா நமக்கு பிரிக்கிற வேலை இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு நம்ம வி போட்டோம்னா அந்த வீக்கிட்டே நம்ம தையல் பிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துகிட்டே நம்ம வி போட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்பி பிரிக்கிற வேலை இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு தான். அதே மாதிரி இந்த மாதிரி 4 வி போட்டுட்டு லாஸ்ட் வி நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம நெக் ஜாயின் பண்ணுவோம். நெக் ஜாயின் பண்ணும்போது அது அந்த வியை மறைக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா 4 வி மட்டும் போட்டுட்டு லாஸ்ட்டாக இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸோட பார்ட் 1 வீடியோ தான் போட்டிருப்பேன். இது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும் வி வந்து வேறு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணால் தான் நான் எடுத்து இதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கழுத்து ஜாயின் பண்ணுறது, அதாவது லெஃப்ட் சைடு தான் ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடு இருந்து ஆரம்பித்து நல்ல பக்கமும் ஒன்று போல் வச்சு இதே. ஸோ கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு ஓரத்தில் மட்டும் மடித்து வச்சு அப்படியே நேராக தையல் போட்டே வாங்க. இந்த கழுத்துக்கிட்ட வரும்போது மட்டும் நீங்கள் திருப்பி வச்சு லைட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூ ஷேப் கரெக்டாக வரும். பொறுமையாக வச்சு போடுறோம், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டே வாங்க. முடிக்கும்போது கட் பண்ணி விட்டுட்டு அதை மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நீட் கிடைக்கும். உள்ளே திருப்பி வச்சோம் அப்படின்னா நமக்கு அது மொத்தமாக நீட்டிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ரிட்டன் அந்த கிளாத்தை அப்படியே உள்ளே திருப்பிடணும். நம்ம அந்த 1/4 இன்ச்சு கேப் போட்டிருப்போம்ல, அந்த கேப்புக்கே நம்ம திருப்பி அது மேலேயே அமுக்கு தையல் போட்டுடணும். அந்த ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே இப்படி அமுக்கு தையல் போடும்போது நமக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக இருக்கணும். மேலே வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அது அந்த 1 சென்டிமீட்டரா இல்லை எவ்வளோ 1/4 இன்ச்சா அதே அளவு நமக்கு எண்டிங் வரைக்கும் அதே அளவு. நம்ம கையை என்ன பண்ணோம்னா கீழே அந்த கையை வச்சு உள்ளே அந்த கிளாத்தை மடித்து விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மடிப்பு வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரியே போட்டே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை பூரா பார்த்து வெட்டி விடணும். ஏன்னா ப்ளவுஸோட கிளாத் வந்து நமக்கு கீழே இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்து பொறுமையாக வெட்டி விட்டுறணும் அந்த எக்ஸ்ட்ரா துணியை பூரா. ஸோ உங்களுக்கு இதோட பார்ட் 1 பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். ஸோ இப்போ வெட்டி விட்டதுக்கப்புறம் அதை அப்படியே என்ன பண்ணினா உள்பக்கமாக பேக் சைடு ராங் சைடு திருப்பி அந்த எட்ஜிலேயே ஒரு தையல் போட்டு வாங்க. இந்த எட்ஜிலே போட்டிங்கன்னா நீட்டாக அந்த ஓரத்துலேயே போடணும். அதாவது நம்ம உள்ளே வெளியே இல்லாமல் அந்த எட்ஜிலேயே போட்டு வந்துட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். கழுத்து தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இதை போட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே இன்னொரு தையலும் போடணும். நம்ம நெக்கு முடிச்சுட்டு இப்போ ஸ்லீவ் வந்தாச்சு. ஸ்லீவ் நம்ம 2ஆக கட் பண்ணி விட்டுட்டு ஓரத்தில் வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து சென்டராக தையல் போட்டுக்கலாம். ஏன் சென்டராக போடுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம கைக்கு ஹெம்மிங் பண்ணுவோம், அதுக்காக சென்டராக போடணும். அதாவது 2 ஸ்லீவ் ஒன்று போல் இருக்குள்ள நம்ம 2ஐயும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதோட கரை பக்கத்தில் மடித்து, அதாவது நம்ம ஸ்லீவ் ஓரமாக இருக்குள்ள அதை மடித்து ஒரு 1/2 இன்ச்சு கழிச்சு சென்டராக தையல் போட்டுக்கணும். கீழே இல்லாமல் மேலே இல்லாமல் சென்டராக போட்டால் தான் நமக்கு ஹெம்மிங் பண்ண கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இப்போ அதே 2ம் ஒன்று போல், அதாவது ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி 2 கெட்ட பக்கமும் ஒன்று போல் இருக்கும், இல்லை 2 நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா கை ஸ்லீவ், அதாவது நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல அந்த ப்ளவுஸ் வச்சு அளவு பார்க்கணும். அளவு எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே அளவில் கட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி சென்டராக ஒரு நாச் போட்டுட்டு நம்ம வெட்டுவோம்ல அதுவுமே வெட்டிக்கலாம். ஸ்லீவுக்கு உள்வெட்டு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம கரெக்டாக அந்த ஒரு
நாச்சு போட்ட இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச் கழித்து உள்ளே ஒரு க்ராஸாக வெட்டி விட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அது வந்து ஆப்போசிட் சைடு தான் வைக்கணும். நம்ம கிராஸ் சைடு தான் அந்த உள்வெட்டு வந்து வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா கிராஸ் பிடிக்கும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு உள்ளே போய் வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணுறதுக்கு நல்ல சைடு, அதாவது நல்ல பக்கமும் ஒன்று போல் வைக்கணும். நம்ம ராங் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸ்லீவோட ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ப்ளவுஸோட நல்ல பக்கம் ஒன்று போல் இருக்கணும். அதாவது கரெக்ட் சைடு வந்து ஒன்று போல் இருக்கணும். வச்சு 1/4 இன்ச்சில் அப்படியே தையல் போட்டே வரணும். நம்ம இந்த உள்வெட்டு வெட்டியிருக்க சைடு மட்டும் லைட்டாக ஸ்லீவை எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஸ்லீவ் தைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 2வது தையல் போடும்போது நமக்கு துணி உள்ளே வந்து பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக எடுத்து வச்சு பார்த்து கரெக்டாக போடணும். இதே மாதிரி தான் அந்த சைடும் நம்ம வைக்கும்போது மட்டும் நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கை வந்து உள்ளே வெளியும் அசிங்கமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி 2 பக்கம் வச்சு அடுத்த சைடு நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் தானே முடிச்சிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு ஆஃப். ஒரு ஸ்லீவவே நம்ம ஆஃபாக தான் முடிப்போம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2 தையல் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் இவ்வளோ தான். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட் வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், அதுவும் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி நம்ம 2 சைடு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிட்டு நம்ம இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம் ப்ளவுஸில். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்லீவையும் ஒன்று போல் வச்சு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த அக்கிள் இருக்குல்ல, நம்ம கை அங்கே ஸ்லீவோட எட்ஜ்லேயும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அக்கிளுக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த அக்கிள் சைடு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த அக்கிள்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கீழே வரைக்கும் போட்டுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படி போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு தையல் போட்டு நம்ம அதோட விடக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் 2-3 தையல் போடணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அதே மாதிரி 2-3 தையல் போட்டுக்கோங்க. நம்ம பேஜில் வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 500 ருபீஸ்க்கு ஆரி ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. வெறும் 500 ருபீஸ் மட்டும்தான். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு 500 ருபீஸ் மட்டும்தான். ஸோ டீட்டெயிலாக பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வீட்டிலேருந்தே பழகணும்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து பழகிக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். டெய்லரிங் டிப்ஸ் வந்து நிறையா நான் இனிமேல் தான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் இந்த ப்ளவுஸில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ அனதர் சைடு அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் சைடு அதே மாதிரி நம்ம அந்த சைடு எப்படி ஸ்லீவ் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். ஆனால் நம்ம வந்து பேக் சைடு வந்து தையல் போடக்கூடாது. பேக் சைடு நம்மளை பார்த்த மாதிரி தையல் போடக்கூடாது. ஃப்ரண்ட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்க மாதிரி வச்சு தான் தையல் போடணும். போன சைடுக்கு எப்படின்னா ஸ்லீவ்லேருந்து கீழே கொண்டு போயிருப்போம், பட்டி சைடு கொண்டு போயிருப்போம். பட் இந்த சைடு வந்து பட்டியிலேருந்து ஸ்லீவ் கொண்டு வர்றோம். ஏன்னா நம்ம ஸ்லீவ், அதாவது நம்மளோட கிராஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வச்சு தான் நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நாளைக்கு அவங்க பிரித்து விடனாலும் பிரித்து விட்டுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.